நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். 8 தோட்டாக்கள், ஜிவி, பம்பர் என்று பார்த்து பார்த்து நடிக்கும் படங்கள். மௌனம் கக்கும் இருளில் ஒரே இரவில் பதைபதைக்கும் காட்சிகளுடன் பகலறியான். வெற்றிக்காக இப்படி படங்கள் அமைகிறதா, இல்லை இந்த மாதிரி கதைகளில் வெற்றி அமைகிறாரா, தேர்வு செய்யப்படுகிறாரா என்பது தெரியாது. எப்போதும் பாவப்பட்ட முகத்தோடு படங்களில் கலக்கும் கதை நாயகன் வெற்றி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களாம் சந்திக்கிறதுல சந்தோஷம். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார் மற்றும் உதயகுமார் சார், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகலறியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது. கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன், வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இனிமேல் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம முருகன் சார், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ 3 வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ முருகன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டிஓபி அபிலாஷ். யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல, டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம். ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு, அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும், இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு, நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நிறைய ஷாட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அபிலாஷ், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசப்படுவீங்க. அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தார் விவேக் சாரோ. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், அக்ஷயாவாக இருக்கட்டும், தீனானாவாக இருக்கட்டும், நசீராக இருக்கட்டும், அப்புறம் கோபியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல. எல்லாமே நைட் ஷூட்டு, நிறைய கொசுக்கடி, கேரவன்லாம் பெருசாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. யாரையாவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்குறது பத்திரிக்கை தான். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். மே 24 தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. சின்னத்திரை தந்த செம்பருத்தி, பெரிய திரைக்கு வரும் வெண்பருத்தி, ஆஹா கல்யாணம் என்று இல்லங்களில் நுழைந்த படத்தின் கதை நாயகி அக்ஷயா கந்தமுதன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அண்ணாவோட பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக, இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு. அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி 1.5 இயர் ஆயிடுச்சு.
ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லியே ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா. ஸோ சாரும் வந்து நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. ஏன்னா எனக்கு நிறையா பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா, முருகன் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஏன்னா இந்த படம் வந்து 1 இயர் மேலே ஆச்சு. ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ ஷூட்டிங் 1.5 இயர் ஆச்சு டெலிவிஷனில் போய். பட் நான் கால்லே தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி. ஸோ வந்து ஒரு 1.5 இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் லேட், ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு, இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்று துவங்கும் இவரது முதல் பயணம் ரிஷிகேஷ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்து பகலரியான் தயாரிப்பாளராக இயக்குநராக அறிமுகமாகும் முருகன் அவர்களை இப்போது வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இணை தயாரிப்பாளர் சடையாண்டி கருப்பசாமி மேடைக்கு வரவும். சடையாண்டி வாங்க. இல்லை இல்லை, நசீது மேலே அருண், நான் ரஜினி ரமேஷ் அண்ணா பின்னாடி போட்டு. நன்றி. மேடையில் இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் மற்றும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பகலரியான் இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே வெற்றி சார் தான். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கதை கேட்குறது உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாருன்னு. அவர் கதையை ஓகே பண்ணோன்னே டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு. சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி சார் சொன்னது, இன்னும் படத்தை முடிச்சிருவீங்கல்ல, எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சது. சார் வெற்றி சார், நன்றி சார். அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா, உங்களுக்கும் பட சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீ பெருசாக வரணும். அபிலாஷ் கேமராமேன், விசுல் பார்த்துருப்பீங்க. அபி, இது எம்ஓவை அவுட்டு தான், அவசரத்தில் பண்ணது, எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா. நான் ஒரிஜினல் அவுட்டு டிபிஎக்ஸ் அவுட்டு நான் உங்களுக்கு தேட்டரில் காமிச்சிட்றேன், ஓகேவா? ஃபீல் பண்ணது.
அபி மறு வீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான். சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு 60 மணி நேரம் 2.5 நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அசிஸ்டண்ட்டையாவது கொடுங்க, இல்லாட்டி அசோசியேட்டாவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவர் டெடிக்கேஷனாக ஒரு 2.5 நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நன்றி அபிலாஷ். எடிட்ரு பிரதீப், அவர் ஒன் மேன் ஆர்மி, அவருக்கு ஹெல்ப்பர் யாருமே இல்லை. ஆனால் அவராக நின்று இந்த அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டார். சில ஸ்ட்ரகிளாக நிற்கிறப்பெல்லாம் அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, ஆனால் ஒன்றும் இல்லை பண்ணிடலாம், அந்த படத்தில் சொல்லுவாங்களே 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி, ஆனால் பக்கத்தில் வந்தாச்சு முடிச்சிடலான்னு சொல்லி அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சிச்சு. விவேக், விழாவின் நாயகன், எனக்கு கிடைச்ச மினி அனிருத். என்னத்து மறந்துச்சு பேர், விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்க. உண்மையிலே ஸ்க்ரீனில் உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. இந்த படத்துலேருந்து நம்ம 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஓடி போகலான்னு நினச்சோம். கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோன்னு. ரொம்ப தேங்க்ஸ் விவேக்கு, நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. என்ன கோபி ஆர்ட் டைரக்டரு, சில விஷயங்களை என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடியல, அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி கோபி. அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது. நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம். கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. வேணா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் வேணால் பண்ணி பாருங்கள். ஃபைட் மாஸ்டர் ராம் சார் இன்றைக்கி வர முடியல. அவர் என்னையுமே எப்படின்னா பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில், எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு. ராம் மாஸ்டர் நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் மாஸ்டர். பாலா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் உண்மையிலேயே அவர் கைத்தட்ட வேண்டிய ஆள் தான். பாலண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் உண்மையில் மறக்க முடியாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில் உங்களுக்கு பங்கு இருக்குது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா? ஏன்னா நானும் எப்படியோ படத்தை கொண்டு வரணும் தான், நானும் அந்த சில தவறுகளும் நடந்துச்சு, அதெல்லாம் பெருப்படுத்துவீங்க. ஓகே சார். டைரக்ட் டீமு, ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது, சில பல சூழ்நிலைகள் அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு. அதில் டைரக்ட் டீமு கோ டைரக்டரு விக்னேஷ், அசோசியேட் டைரக்ட் டீமு, எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடியல, ஏன்னா படப்படம் இருக்குல்ல, அதனால் எதை நினச்சிக்க வேண்டாம். கேமரா யூனிட்டு சன்னலேட்டா பினு ஓட்டா, நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கொஞ்சம். மியூசிக் டைரக்டர் சிங்கிள் மேன் தான், அவராக அப்படியே ஏர்லேயே வாச்சிட்ருப்பார். சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட அண்ணா வாச்சிட்ருக்கண்ணே கொஞ்சம் பொறுங்க அப்படிம்பார். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கேமரா டீமு, டைரக்ட் டீமு, அப்புறம் லைட் யூனிட்டு, ஆர்ட் டைரக்ட் டீமு, எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கோபி சார். மேடையில் இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் சார். சார் விஜயகுமார் சார், சார் பேரரசு சார் வணக்கம் சார். சார் சுப்ரமணியன் சார் வணக்கம் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன். படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் ஓகே, கண்ணன் சார், வேல்முருகன் சார், காசி சார், டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார். படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளோதான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அது இவர் தான். படம் பார்க்கல, தம்பி பண்ணுறேன் தம்பி, உன் படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். சில படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாருமே சில பதட்டத்தில் யாரும் பேரும் மறந்து போயிடுது. எப்படி சொல்கிறேன்னா, சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே, நசீது நல்லா பண்ணியிருக்கடா, நீயும் அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா. படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல. இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரொடியூசர் பேர் நான் போடல, ஏன்னா நான் ஒரே ஆள் ப்ரொடியூசரில் இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்தது. சடையாண்டி, கருப்புசாமி. இந்த படம் எந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டக்கில் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. அவங்களால தான் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுது. ரஜினின்னு என் குருநாதர், டான்ஸ் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து இவர்கிட்ட தான் நான் டான்ஸ் பழகியிருக்கேன். ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர், அதனால் ஒன்றும் பண்ண முடியல.
நான் எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் யாரை மறந்தேன்னு தெரியல. எங்கள் மாமா சேகர், வேல்முருகண்ணே, எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் நான் கொண்டு வர முடியுண்ணே, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லோரும் சொல்லலைன்னா கூட மன்னிச்சுக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.